அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அதை ஜெயித்தான், அதை ஜெயித்தான். என அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க ஜெயமா வாழுவீங்க. ஆண்டவர் உங்க தோல்விகளை எல்லாம் இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் மூலமாய் அதை ஜெயமாய் உங்களுக்கு மாற்றி தரப்போகிறார். வாழ்க்கையில நான் தோற்று போய் இருக்கிறேன், தோல்வியின் ஆழத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேன், அதை விட்டு என்னால வெளியில வரவே முடியல, எவ்வளவோ முயன்று பார்த்தாச்சு, மீளவே முடியல, நான் என்ன செய்வது? தோல்வியே என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் கடக்க வேண்டியதா இருக்கிறது. தோல்வியினால எவ்வளவோ அவமானம், எவ்வளவோ தலைகுனிவு, எவ்வளவோ வெக்கத்தை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை ஓரத்துக்கு போயிட்டு நான் இதிலிருந்து மீள முடியுமா அப்படி என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். உங்க படிப்புல நீங்கள் தோற்று போயிருக்கலாம், வாழ்க்கையே தோற்று போன நிலைமையில இருக்கலாம், எடுத்த காரியத்துல நீங்க தோற்று போயிருக்கலாம், உங்க தொழில்ல, உங்க வேலையில, உங்க பொருளாதாரத்துல நீங்க தோற்று போன நிலைமையில, ஒரு அடிமட்ட நிலைமையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு எதுலெல்லாம் நீங்க தோற்று போனீங்களோ அதெல்லாம் நீங்க ஜெயிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை ஜெயிப்பவர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற போறார். தோல்வியை சந்தித்த நீங்கள் ஜெயிப்பதை காணும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். இதுவரை தோல்விதான் ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்னையிலிருந்து நீங்க ஜெயத்தை பார்க்க போறீங்க. கர்த்தர் அதை ஜெயிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு பலன் தரப்போகிறார், உங்களை தைரியப்படுத்த போகிறார், உங்களை உற்சாகப்படுத்த போகிறார். நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருந்து உன்னை நடத்துவேன். பிரச்சனையை நினைத்து நீ சோர்ந்து போய் இருக்கிறாயா? கடனை நினைத்து நீ சோர்ந்து போய் இருக்கிறாயா? அதை ஜெயிப்பானி, நீங்க ஜெயிப்பீங்க. ஜெயிப்பதற்கு நான் உனக்கு பலன் தருவேன், உன் காரியத்துல உனக்கு நான் பலன் தருவேன், உன்னை தோற்று போக விட மாட்டேன். தோல்வியை நீ சந்தித்த நீ ஒவ்வொரு நாளும் நீ வெற்றியை பார்க்க போறா. தோல்வியை சந்தித்ததன் மூலம் எவ்வளவோ துக்கம், எவ்வளவோ வருத்தம், எவ்வளவோ வேதனை மனசுக்குள்ளே அடக்கி வச்சு கொண்டு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். எதுலெல்லாம் தோற்று போய் நின்றீங்களோ, எதெல்லாம் மனுஷன் உங்களை தோல்வி அடைய பண்ணினானோ அதுலலாம் நீங்க ஜெயிக்க போறீங்க. தலை நிமிர்ந்து நிற்க போறீங்க, தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. உங்க தலையை கர்த்தர் உயர்த்த போறாரு. நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க ஜெயமா வாழுவீங்க. இந்த வார்த்தை உங்களை பார்த்துத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் ஒரு ரிசல்ட்டை பார்க்க போறீங்க, நீங்க வெற்றியை பார்க்க போறீங்க, ஜெயத்தை பார்க்க போறீங்க, ஒரு விடுதலையை பார்க்க போறீங்க. கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். தோல்வியை உங்களை விட்டு முற்றிலுமாய் அகற்ற போகிறார். நீங்க ஜெயிப்பீங்க, ஜெயமா வாழுவீங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அதை ஜெயித்தான் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த பிள்ளைகள் எதிலெல்லாம் ஜெயிக்க முடியாதபடி திணறி கொண்டிருக்கிறார்களோ, ஜெயிக்க முடியாதபடி முயற்சி பண்ணியும் தோற்று போயிருக்கிறார்களோ, அதுல உங்களுக்கு ஆண்டவரை ஜெயிக்கும்படியான பலனையும், ஆண்டவரை ஸ்தோத்திரம் திறமையையும் முயற்சியையும், ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே தைரியத்தையும் நீர் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வாழ்க்கையில ஜெயிக்கட்டும், வாழ்க்கையில முன்னேறி செல்லட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.